வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல ஆப்டோஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற 10 பாயிண்ட்டும் விரிவா பார்த்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 19,617 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் எதுவும் தர்றதில்லை. 52 வீக் ஹை 548, 52 வீக் ஹையில இருந்து 17% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 403 ரூபா, 52 வீக் லோல இருந்து 13% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 81%, டெய்லி வொலாட்டிலிட்டி 5%, ஏர்னிங் ஈல்ட் சேம் 5%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் 75% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 6% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 8% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 10% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 3,108 கோடி. இதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 20% அதிகமா ரிசல்ட் வந்திருக்கு. இதே லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 41% அதிகமா ரிசல்ட் வந்திருக்கு. 3 இயர்ஸ் ஆவரேஜ் 21 அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் கூட 9%. ஓவராலா டாப் லைன் growth நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த நெட் ப்ராஃபிட் 912 கோடி. அதே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 22% அதிகம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 51% அதிகம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 23% அதிகம். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 10% நெட் ப்ராஃபிட் அதிகம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் ஆவரேஜ் 36%, 3 years average 38%, and 2 years average also 38%. ஓவராலா இப்போ 38% மேல ஆப்ரேட்டிங் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 151 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 266 கோடி, Q3ல 281 கோடி. நம்மளோட எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. நம்ம எஸ்டிமேட்டுக்கும் Q2க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட் விட Q2 76% அதிகம். எஸ்டிமேட்டுக்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட் விட Q3 86% அதிகம். அதே சமயம் Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 6% அதிகம். ஓவராலா 3 ஃபேக்டரும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸோட கம்பேர் பண்ண ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், கேன்ஃபின் ஹோம், பிஎன்பி ஹவுசிங் அண்ட் பஜாஜ் ஹவுசிங் இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 15, இவங்களது 20ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மீடியன் பிஇ விட 4x அதிகமா ட்ரேட் ஆகுது. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 2.3, இவங்களது 3ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நியர்பை 1x மீடியன் விட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி. மீடியன் 3.78, இவங்க 2.6 தான் வச்சிருக்காங்க. மீடியனோட 1.2 கம்மி. அண்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 88, இவங்களது 76 தான் இருக்கு. மீடியன் விட 12% கம்மி. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 28, இவங்க 29 வச்சிருக்காங்க. மீடியனோட 1% அதிகமான நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 14, இவங்களும் சேம் 14 வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 46, இவங்க 37 வச்சிருக்காங்க. மீடியன் விட 8% கம்மியான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு. மீடியன் 1%, இவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். மீடியன் 37%, இவங்க 39% வச்சிருக்காங்க. மீடியனோட 2% அதிகமான ஆப்ரேட்டிங் மார்ஜின். கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.32, இவங்களும் 1.37 நியர்பை வச்சிருக்காங்க. அண்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 76, இவங்க 73 வச்சிருக்காங்க. மீடியன் விட 4% கம்மி. இது பாசிட்டிவ் விஷயம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 3.43, இவங்க 3.93 வச்சிருக்காங்க. மீடியனோட 0.5 அதிகம்.
அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 5x, இவங்களது 6xல ட்ரேட் ஆகுது. மீடியனோட 1x அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இபிஎஸ் growth மீடியன் 73, இவங்களுக்கு 66 தான் இருக்கு. மீடியனோட 6% கம்மி. அண்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 42, இவங்களது 38 இருக்கு. மீடியனோட 3% ஏர்னிங் growth ரேட் கம்மி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நம்மளுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேட்டா மே 2024 இருந்து இப்போ மார்ச் வரைக்கும் கிடைச்சிருக்கு. லோ 292, மே 2024 வந்த லோ. ஹை 547, செப்டம்பர் 2025 வந்த ஹை. இப்ப ஸ்டாக் நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 403 ரூபா, மே 2025 வந்த லோ. ஹை 547, செப்டம்பர் 2025 வந்த ஹை. இந்த ஹை வச்சதுக்கு அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ பண்ணிட்டு வருது. ரீசன்ட் லோக்கு அப்புறம் அகைன் லோயர் லோ வைக்கல. நாம பிக்சட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். ஒரு ரீசன்ட் ஹையில இருந்து இப்போ ட்ரேட் ஆகிற வரைக்கும் பார்ப்போம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 473 அண்ட் சப்ளை ஜோன் 512 அண்ட் டிமாண்ட் ஜோன் 448. இப்போ ஸ்டாக் நியர்பை சப்ளை ஜோன் கட்ட இருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். மே 2024 இருந்து இப்போ மார்ச் 2026 வரைக்கும் உள்ள கம்பேரிசன். பஜாஜ் ஹவுசிங் 54% மைனஸ், ஆப்டஸ் -37, அண்ட் பிஎன்பி ஹவுசிங் 6% பிளஸ், கேன்ஃபின் ஹோம் பிளஸ் 8%, அண்ட் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் பிளஸ் 45%. ஓவராலா ஹவுசிங் ஃபினான்ஸ் மற்ற கம்பெனிகள்லாம் டவுன்ல இருக்கும்போது ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் மட்டும்தான் டாப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் -40%, ஆப்டஸ் -34%, பிஎன்பி ஹவுசிங் -9%, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் +11%, கேன்ஃபின் ஹோம் +23%. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, எபிட்டா மார்ஜின் 76%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 29%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%, அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 37%. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு இந்த நாலுமே பாசிட்டிவா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நியர்பை 15 கட்ட இருக்குது. 1% இண்டஸ்ட்ரி மார்ஜினை விட கம்மி பார்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ். டெப்ட் டு ஈக்விட்டி இண்டஸ்ட்ரி மீடியன் 1, இவங்க 2.6 வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி மீடியை விட அதிகமான டெப்ட் இருக்கு. கரண்ட் ரேஷியோ 1.37, நியர்பை இண்டஸ்ட்ரி மார்ஜின் பக்கத்துல இருக்கு. இண்டஸ்ட் கவரிங் ரேஷியோ 2, அண்ட் டெப்ட் டு அசெட் 73%, இண்டஸ்ட்ரி மார்ஜினை விட அதிகமா இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் ஒன்லி 4%. ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. வேல்யூவேஷன் ரேஷியோ பிரைஸ் டு சேல்ஸ் 6x, பிரைஸ் டு புக் 3x, என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 14x, பிஜி ரேஷியோ 0.5. ஓவராலா வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் 50-50ல இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்குது பார்டர்ல. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டர்ன்சிக் வேல்யூ 542, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 322. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 432. ஆவரேஜ் ஐவி கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 393. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 16% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே ஆவரேஜ் ஐவிக்கும் ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 433. அட்ஜஸ்டட் ஐவியை கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவியை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்
2 இயர் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். ஹை 540, லோ 329, ஆவரேஜ் 435. ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் இபிஎஸ் 14.06, கரண்ட் இபிஎஸ் 23.43. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 66% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். நம்மளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஇ டேட்டா தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் 2 இயர் பிஇக்கும் கரண்ட் பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 15% கம்மியா ட்ரேட் ஆகுது. அதே சமயம் கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 57% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இபிஎஸ் growth 66%, இன்கம் growth ரேட் 10%. இதனோட ஆவரேஜ் 38% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.